எல்லாத்துக்கும் ரொம்ப பயங்கரமான ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரு பதற்றத்தோடு தான் உள்ளே வந்திருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். நைட்டு தான் என்ன நடக்கும்னு தெரியும். எனக்கு எந்தெந்த இடத்துல வந்து ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததோ அந்த இடத்துல மட்டும்தான் பர்டிகுலராக நாங்கள் நைட் விஷனுக்காக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கேட்குது, அதான் படுத்துட்டு கீழே பாருங்க, கீழே காட்டுங்க. யாரும் நடந்து போன மாதிரியே இருந்துச்சு அங்கே. அதான் ப்ரோ, எல்லா பக்கமும் ஸ்டெப் கேட்கு. கைஸ், இந்த பக்கம் ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. மேலே மிதக்குது. அந்த பியர் பாட்டில் ஒன்று யாரோ பேசுகிற சவுண்டு. யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ளயா? லைட் அடிக்காதீங்க. யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணலாம்? குரல் கொடுங்க. கூப்பிடுங்க. கிட்ட போய் பார்த்துட்டா சேஃப். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. கிட்ட போகாதீங்க ரொம்ப. யார் ப்ரோ? யாரோ வடக்கான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளையா? வடக்கான் உள்ள போய் பார்த்துடலாமா? வழி இல்லையா ப்ரோ? அங்கே பாரு ப்ரோ, துணி அது இருக்கு பாருங்க. ஆ, பையா, இங்கே வாங்க. அது யாரும் படுத்துருக்காங்களா இல்லை சும்மா பெட்ஷீட்டாக போகுது? என்ன டவுட் உள்ளே போய் பார்த்தா ஆ, ப்ரோ
இதை பார்த்துட்டு யாரோ படுத்துருக்குறாங்க நீ உள்ள ஆளுக்குறாங்க. அதான் ப்ரோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு யாரோ விண்டோலேருந்து பார்க்குறப்ப எப்படி தெரியுது? போத்திக்கிட்டு படுத்துருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. வாங்க ப்ரோ, சைக் ஆயிடுச்சு. தங்குறாங்க ப்ரோ, இருக்கிறாங்க. கேட்சா சவுண்டு பக்காவாக கேட்டுச்சு. யாரோ பக்கத்துனாங்க அப்படின்னு கேட்டுச்சு எங்களுக்கு. இது என்ன ப்ரோ யாரோ மார்க்லாம் போட்டிருக்காங்க. எவ்வளோ குப்பை இருக்குது, இதெல்லாம் எப்படி ப்ரோ தங்குவானுங்க இங்கே? பூச்சி இல்லை, ஒன்றும் இல்லை உள்ள. நாய் குலைக்குது, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. நாய் குலைக்குது, நாய் குலைக்குது, நாய் குலைக்குது. நாய் வரத்து போகல. அதான் நாய் வந்துச்சு. வா வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அடங்கும் மாலை. நாய் பேய் எல்லா கர்மமும் இங்கே தான் இருக்குது. ப்ரோ, மேலே போயிடலாமா? வாங்க போகலாம். ரூட்டு தெரியல, ஒரு இதாக போவோம். புரியல. சவுண்ட் கேட்குது, கவனிச்சிங்களா? மைன்யூட்டாக வரைக்கும் ஒரு மனுஷனை கூட நம்ம பார்க்கல, ஆனால் மைன்யூட்டாக கேட்குது. ரொம்ப மைன்யூட்டாக கேட்குது. ஜட்ஜ் பண்ண முடியல. ரொம்ப எண்டுக்கு வந்துட்டோம் ப்ரோ, புரியுதா? ரொம்ப எண்டுக்கு வந்துட்டோம். வாட்டர் பாட்டில் கிடக்குது. போங்க போகலாம் அப்படியே. எனக்கு என்ன ஒரு ஷாக்கிங்காக இருக்குதுண்ணா ப்ரோ, கீழே வந்து சவுண்டு கேட்டுச்சு. ஓகேவா? இப்போது நம்ம எந்த ஃப்ளோரில் இருக்கிறோம்னு சொல்லி எனக்கு ஐடியாவே இல்லை. புரியுதா? எப்படியாச்சும் நம்ம மேலே போகணும், இல்லைன்னா கீழே போகணும். கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேலே போகணும். வழி கண்டுபிடிக்கணும். போகலாமா? ஈஸியாக வந்துட்டோம். பட்டு போகணுமே மேலே. மறந்துச்சு ப்ரோ, அதே இடத்துக்கு தான் வந்துருக்கிறோம் ப்ரோ, சுற்றி சுற்றி தான் ப்ரோ. அப்படி போகலாம் வாங்க. இப்படி தான் வந்தோம், அப்படியே போகலாம் வாங்க பாப்பா. கைஸ், சத்தியமாக வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. சுற்றி சுற்றி நாங்கள் வந்து ஒரே இடத்துல வந்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் நாயெல்லாம் வேறு இருக்குது.
ஸோ அதுதான் எப்படியாச்சும் வந்து நாங்கள் மேலே போனோம், என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. கம்ப்ளீட்டாக எங்களுக்கு வழி இருக்க மறந்துடுச்சு. இந்த பக்கம் வந்தோன்னே தெரியல. சுற்றியும் ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். பக்கத்தில் சுற்றியும் மெயின் ரோடு இருக்கிறதால லைட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒளிஞ்சு தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப அதிகமாக பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே வந்திருக்கோம். வெளியில் லைட்டாக வெளிச்சம் போனால் கூட பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக தான் வீடியோ எடுக்கணும். வழி கண்டுபிடிச்சு மேலே போகணும், அதுதான் நம்ம பண்ணணும். டெட் எண்டு ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் வாங்க. சீக்கிரம் வா ப்ரோ. வழி வெளிச்சம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். 10 டைம்ஸ் வேலைக்கு வந்தீங்க ப்ரோ. எத்தனை டைம் வந்தாலுமே சரி, ஒன்ஸ் இந்த இடத்துல நம்ம காலை வச்சதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. வழி எல்லாமே மறந்து போயிடும். ப்ரோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். நம்ம அந்த பக்கம் போய் இந்த பக்கம் வந்துருக்கோம். ஆமாம். ஒரு வடிவேல் காமெடியில் பெட்டிக்குள்ளே போன பாய் இங்கே வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. மேஜிக் ஷோ. ரைட்டில் போங்க, ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் போங்க, உள்ளே போங்க. உள்ளே போனால் போக வேண்டியதான் ப்ரோ அதுக்குள்ளார இல்லை ப்ரோ, இதுக்குள்ளே போக சொன்னோம் ப்ரோ. உள்ளே போங்க, என்ன இருக்குது பாருங்கள். வாங்க, இந்த பக்கம் ரோட் சைடு இது இருக்குது. வேணாம், இப்படி வந்துடுங்க. எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியல எனக்கு. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இது. நைட் விஷன் கேமரா வேறு ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன எதுவும் கேப்சர் ஆகிருக்குமா? என்னது? இப்போது எவ்வளோ நேரம் நம்ம சுற்றி இருந்தோம், கீழே போனோம் பேஸ்மெண்ட்டுக்கு, அங்கேருந்து இப்போ வந்து நம்ம மேலே வந்திருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. இன்னும் எத்தனை ஃப்ளோர் இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது? அதான் நான் தான் சொன்னேன்ல, நைட்லாம் பத்தாது. இதுலேயும் சுற்றி வேறு மைன்யூட்டாக சவுண்ட்ஸ் கேட்குது. எந்த இடத்துல கேட்குதுன்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. கண்டிப்பாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ப்ரோ அப்படியே நைட்லாம் பத்தாது ப்ரோ. அதான் சொல்கிறேன் ப்ரோ, அப்படியே முன்னாடி மூவ் பண்ணுங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ் எங்கே நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும், ஓகேவா? ஏன்னா இப்போது வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. ப்ரோ அங்கே லைட் அடிங்க. நான் காட்டுற இடத்துல கீழே கொஞ்சம் ரைட்டு ப்ரோ. இங்கே ப்ரோ. ஆ, யாரோ நடந்து போன மாதிரி இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் அப்படி போய் பாருங்க.
ப்ரோ இங்கே போய் பார்த்துக்கலாமா? இந்த பக்கம் வழி போகுது, பார்க்கலாமா? பார்க்கலாம். 2 ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கைஸ் இப்போ வந்து நாங்கள் 2 ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததான் வந்து மேலே போக போகிறோம். ஸோ மேலே போகிறதுக்கு வந்து ரூட் பார்க்கணும். ஸோ ரொம்ப பிச் பிளாக்காக இருக்குது, லைட்டிங்கும் பத்தலை. இதை வச்சு நாங்கள் இடி இடிக்கிற மாதிரியே கேட்குது சவுண்டு. ஸோ வந்து நாங்கள் போக போகிறோம், போய் பார்க்க போகிறோம். ஓகேவா? தேடி நாங்கள் எப்படியாச்சும் மேலே போகணும். பகலில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுது, பட் இங்கே சுத்தமாக ஒன்றுமே தெரியல. சொல்லுங்கள். வழி தெரியணும். அதான் ப்ரோ நானும் பார்த்துட்ருக்கேன். மேலேனா போய் பார்க்கலாமா? அது மேலே போகிறதுக்கு தான் ப்ரோ படிக்கட்டு தெரியலையே, தேடினுக்குறோமே. சவுண்டு கேட்சா? பாட்டில் சவுண்டு தானே? பாட்டில் உருட்டுற மாதிரி கேட்குதா? கேட்குது. அதோ சரியான கேப்சரு. கேமராவில் ரெக்கார்டாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ப்ரோ 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 கண்டினியூ கேட்குது ப்ரோ. கேட்குது. அஸ்கி வாய்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இங்கே வந்து பாட்டில் உருட்டுற சவுண்டு கேட்குது. தெளிவாக கேமராவில் ரெக்கார்டாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகேவா? பட் இது பாட்டில் உருட்டுற மாதிரி மைல்டாக சவுண்டு கேட்குது. கேமராவில் கேட்குதான்னு தெரியல, கேட்கும்னு நினைக்கிறேன். சவுண்டு மேலே இருந்து தான் கேட்குது, கேட்கும்னு நினைக்கிறேன். சவுண்டு மைல்டாக தான் கேட்குது. ப்ரோ மேலே போய் பார்த்துடலாம் ப்ரோ. போகலாம் ப்ரோ, ஸ்டெப்ஸ் இல்லையே. ப்ரோ கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. போய் பார்க்கலாம் வா. எங்கே? இங்கே இருக்கா ப்ரோ ஸ்டெப்பு? கைஸ் ரோடு வர வந்து பக்கத்துலேயே இருக்குது, வண்டிங்க வர போயிட்டு வந்துட்டு இருக்குது. லைட் வெளிச்சம் வெளியில் போச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இருந்துமே வந்து இந்த சவுண்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் போயிட்டு இருக்கோம்.
இங்கே இது உள்ள போய் பார்த்து ப்ரோ. தனியாக போகாத ப்ரோ, தனியாக போகாதீங்க. அதான் பூனை வரைஞ்சிருக்கானுங்க. லாஸ்ட் டைமு ப்ரோ, லாஸ்ட் டைமு இதுக்குள்ள வந்தப்போ வந்து மிரரில் வந்து ஒரு ஜின்னோட உருவத்தை கேப்சர் பண்ணேன். இதுலையா? இந்த மிரர், ரெண்டாவது மிரரில் ஜின்னோட உருவத்தை கேப்சர் பண்ணேன். அப்புறம் அந்த மூவியில் போயிட்டு நான் வந்து இது சொல்லியிருந்தேன், அதாவது இதெல்லாம் எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டு தடான்னு கேச்சு டோரோட சொன்னேன். இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்களா. அப்படின்னா 10 வருஷம், 14 வருஷம் ஆகுதுல்ல. சரி நீங்கள் அப்படியே போங்க, அந்த சவுண்டு கேட்டுச்சு இல்லை, போய் பார்க்கலாமா? சவுண்டு பக்கத்தில் தான் ப்ரோ கேட்குது. கேட்குதா? அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? சவுண்டு இந்த பக்கம் தான் கேட்குது, இதுக்குள்ளே கேட்குது, அதாவது பின்னாடி கேட்குதான்னு தெரியல எனக்கு. பின்னாடி போய் பார்த்துலாம் வாங்க. ப்ரோ 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 எங்கே போயிட்டீங்க? நான் அங்கே போய் தேடினுங்கிறேன் உங்களை. கேட்குது ப்ரோ, எங்கேருந்து கேட்குதுன்னு தெரில. அது என்ன இடம் ப்ரோ? அந்த பக்கம் சும்மா அப்புறம் வீடியோ எடுக்க முடியாமல் போய்டும் ப்ரோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்ததுக்கு.
என்னாச்சு? கீழே கேக்குது. ப்ரோ தெளிவா கேக்குது ப்ரோ. ப்ரோ ஓரத்தில் போகாதீங்க. ப்ரோ அந்த பக்கம் படிக்கட்டு போகுது ப்ரோ, பார்த்தீங்களா? அவ்வளோதான் இதுக்குள்ளார. மேலே போயிட்டு வருமா? ம் கைஸ், இப்போ வந்து நாங்கள் ஒரு ஃப்ளோர் முடிச்சுட்டு இன்னொரு ஃப்ளோருக்கு மேலே போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஆக்டிவிட்டிஸ் சவுண்டெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக கேட்குது, ஓகேங்களா? ஸோ வந்து என்னால் எந்த இடத்துல கேட்குதுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியல, கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ப்ரோ ஒரே நிமிஷம். நீங்கள் நடக்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஃபுட் ஸ்டெப் கேட்குது, அப்சர்வ் பண்ணிங்களா? எனக்கு பக்கத்துலேயே வந்து எனக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி யாரும் நடந்து வர மாதிரியே சவுண்டு கேட்குது. ஏன்னா பிச்சு போட்டுருங்க. ப்ரோ ப்ரோ ஜாயிண்ட் அடிக்கிற பிளேஸ் சிவாபானம் ஒன்றுவாங்கல்ல போட்டு இருக்காந்தாங்க ப்ரோ. ப்ரோ தம்ப்நெயில் போட்டுடலாமா? கீப் காம் அண்ட் ஸ்மோக் வீட். கீப் கான்செப்ட் பேட்டில் மாதிரி எதையோ படத்தில் போட்டுருப்பாங்க. ப்ரோ போகலாம் ப்ரோ. இன்னொரு ஃப்ளோர் வந்துட்டா கைஸ். இந்த ஃப்ளோருக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபானம், ஓகேங்களா?
ப்ரோ இங்கே வழி போகுது இன்னொரு ஃப்ளோர். பாட்டிலில் நிறையா உடச்சி போட்டிருக்கானுங்க. அப்படின்னா ஜாயிண்ட் அடிச்சிருக்கானுங்க, பார்த்தாலே தெரியுது. கீப் காம் அண்ட் ஸ்மோக் வீட். ப்ரோ அப்படின்னு இல்லைங்க, தம்ப்நெயில் சூப்பராக இருக்குது ப்ரோ. அப்படி போகலாமா? இதெல்லாம் தம்ப்நெயிலாக போட்டால் அப்புறம் என் ஃபோட்டோ தம்ப்நெயிலில் வந்துடும். ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. வழி எப்படி போகுது எப்படி முடியுதுன்னே தெரியல இந்த இடத்துல. ஏதாச்சும் ஐடியா இருக்கா ப்ரோ? எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சேஃபாக வெளியே போனோம் முடிச்சுட்டு. அதுதான் சொல்கிறேன். கைஸ் சுற்றி சுற்றி வந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 பயங்கரமாக மயான அமைதியாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் ரொம்ப படபடப்பாக இருக்குது. அமைதியாக இருந்தாவே என்னவோ நடக்கும்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக தெரியும், எனக்குமே நடந்திருக்கு. நாங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்னோம். யாரோ கத்துற மாதிரியும் ஓடுற மாதிரியும் சவுண்டு கேட்டுச்சு. அப்படியே மேலே ஏறி வந்தால் பாட்டில் உருட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இன்னும் ஒரு படி மேலே வந்தால் இங்கே ஃபுல்லாக ஜாயிண்ட் அடித்து ஓம் நம சிவாய அது மாதிரிலாம் எழுதி போட்டிருக்கானுங்க. கீப் காம் அண்ட் ஸ்மோக் வீடு அதெல்லாம் எழுதி போட்டிருக்கானுங்க. இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் எந்த சவுண்டும் இல்லை, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரே மர்மமாக இருக்குது இந்த பில்டிங்கு, எந்த இதில் எடுத்துக்கிறதுனே தெரியல. அதை நான் கேப்சரே பண்ணல ப்ரோ. இப்போ நம்ம இருக்கிறது வந்து 3rd ஃப்ளோருன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3rd ஃப்ளோர். இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியலையா மேலே? 3rd இருக்குமா கரெக்டாக? டாப் ஃப்ளோர் போனால் இல்லை தொட்டுடலாம். ஆனால் எக்ஸ்ப்ளோரேஷன் முடிக்கணுமே, கவர் பண்ண முடியுமான்னு தெரியலையே. எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலைன்னா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கேட்டுச்சு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி வந்தோம், பாட்டில் உருட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. 2nd ஃப்ளோர் வந்தோம், பாட்டில் உருட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. எங்கேருந்து கேட்குதுன்னு தெரியல. இப்போ 3rd ஃப்ளோர் வந்திருக்கோம், கம்ப்ளீட்டாக சவுண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு அதுதான் புரியல. நம்ம யாரோ பின்னாடி சீக்கிரட்டாக பின்தொடர மாதிரி எனக்கு தோணுது. அதுதான் ஒரு பதட்டமாக இருக்கு. ஃபீல் ஆகுது. யாருங்க? அங்கே யாரும் நிற்கிறாங்க. என்ன ஒழிச்சு பார்க்குற மாதிரி தெரியுது. அங்கே யாரும் நிற்கிறாங்க. ப்ரோ என்னாச்சு, எங்கே போகிறீங்க ப்ரோ? ப்ரோ 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 ஏன் இங்கே யாரோ ஒளிஞ்சு நின்ன மாதிரி தெரிஞ்சுச்சு, அதான் பார்த்தேன். இந்த பில்லர் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சு நின்று பார்த்த மாதிரி இருந்துச்சு.
அதான் ஓடி போய் பார்த்தேன். அந்த பக்கம் மெயின் ரோடாக இருக்குது, அதான் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். என்ன தெரியுமா பண்ணலாம்? ஒரே மர்மமாக இருக்கே ப்ரோ. ம் ஒரு ஒரு இடமா வந்து நம்ம நின்று பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா ம் வேலைக்கு ஆகாது. ஸோ என்ன தெரியுமா பண்ணலாம்? ஃபாஸ்ட்டாக ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டே இருக்கலாம். எங்கேயுமே ஸ்டாப் அடிக்க வேணாம். ஓகேவா? அதான் பண்ணணும். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். சவுண்ட் எங்கேருந்து ப்ரோ கேட்குது? வெளியிலேருந்து கேட்குதா உள்ளேருந்து கேட்குதா? தெரியலையே. இருக்கான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வடக்கன்ஸா? அவங்க ரொம்ப டேஞ்சர் ப்ரோ. ஒரு வேலை பண்ணலாமா? ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயினே இருக்கலாம். ஓகேவா? கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரியும் இருக்கும், வீடியோ எடுத்த மாதிரியும் இருக்கும். அதுதான் சொல்கிறேன். ஸ்கிப் அடிக்க வேணாம், ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எங்கேயுமே கேப் விட வேணாம், ஸ்டாப் பண்ண வேணாம். ஓகேவா? ஏன்னா நின்று ஒரு ஒரு சத்தமாக நம்ம கவனிச்சிருந்தோம்னா வீடியோ முடிக்க முடியாது. விடுங்க, பார்த்துக்கலாம். ப்ரோ ஸ்டார்ட் பண்ணு. இப்படி போயிடலாம் வாங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. இப்போ தானே வந்தோம் நம்ம உள்ள. மேலே ஸ்டெப்ஸு போகுது. ஏன்னா யாரோ வந்து அப்படியே ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது, நடக்க போகுதுன்ட்டு. அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க ப்ரோ. எனக்கு இப்போ இதுக்கு மேலே போடணும் நினச்சா தான் ஒரு மாதிரியா இருக்கு. அட்டா பார்த்தியா? கைஸ் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ளக் பண்ண பார்க்குறேன், இல்லைன்னா காட்ட மாட்டேன். ஓகேவா? ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் முன்னாடி போங்க. சத்தம் கேட்குதா? என்னடா ப்ரோ இது? நீங்கள் சொன்ன மாதிரியே மொட்டை மாடி காற்று வந்து மொட்டை மாடி காத்தா? ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கிறோம். ப்ரோ கன்னடா ஹிப்ஹாப், கன்னடா ஹிப்ஹாப். ப்ரோ அந்த பக்கம் வரேன், நீங்கள் இப்படி போங்க, நான் அப்படி வரேன். ஓகே ப்ரோ.
ஸோ கைஸ் அவர் வந்து அந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. ஓகேவா, நம்ம இப்படி போகலாம். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரூம் மாதிரி போகுது. Oh my god. சதைச்சு போட்டுருக்கானுங்க. ஸோ கைஸ் ரொம்ப கொடூரமாக இருக்குது. இடம் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ வந்து இது வரைக்குமே வந்து எங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் வந்து நடக்கலை. சவுண்ட்ஸ் மட்டும்தான் கேட்குது, தெளிவாக கேட்குது, மைன்யூட்டாக கேட்குது. ஸோ இது தான் நடந்துட்டு இருக்கு. CVD not 7 boys. அவ்வளோதான் நினைக்கிறேன். ப்ரோ இன்னும் 2 ஃப்ளோர் இருக்குது. 2 ஃப்ளோர் பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். நம்ம இங்கே வந்துட்டுருக்குறோம். ஃபக் ஆஃப். ஆனால் ஓப்பனாக ஒன்று சொல்லணும்னா நிறைய விஷயம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய சவுண்ட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. ஆனால் கண்ணுக்கு தான் எதுவுமே தெரியல. இவ்வளோ நேரம் வந்துட்டு எந்த ஒரு உருவத்தையும் நம்ம பார்க்கல. ஆமாம், அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுதான் ஃபேக்ட். சவுண்டு மட்டும் கேட்குது, ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு கன்ஃபார்மும் ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்து யாரோ தங்குறாங்க. ஓகேவா, இதுதான் நம்மளோட நல்ல நேரம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நைட் விஷன் செக் பண்ணால் தான் தெரியும். ஆமாம், கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்கும் ப்ரோ. 100% நம்புறீங்களா? கரெக்டாக 4 இடத்துல நைட் விஷன் ஃபிட் பண்ணி வச்சுருக்குறோம். கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்கும் நம்புகிறோம். ஸோ ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அங்கே கீழே செக் பண்ண வரைக்கும் கண்ணால் எதையும் நாங்கள் பார்க்கல. நிறைய விஷயம் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது, நிறைய சிம்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கே நிறைய பேர் வாழ்கிறாங்க. வடக்கன்ஸ்லாம் இருக்கானுங்க, சைக்கோ, ஜாயிண்ட் அடிக்கிறவனுங்க, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவனுங்க, இவங்களாம் இங்கே இருக்கானுங்க. நிறையா சிம்டம்ஸ் தெரியுது. ஆனால் அட் த சேம் டைம் நிறைய இங்கே ஆக்டிவிட்டீஸும் நடக்குது. ஆக்டிவிட்டீஸ்னு அது பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸில் அதை சொல்கிறேன். ஆனால் கண்ணால் எதையும் பார்க்கல. சப்போஸ் நைட் விஷனில் எதுவும் கேப்சர் ஆகிருக்கலாம், பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் அவ்வளோ நேரம் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து மைன்யூட்டாக நடந்திருந்தது. இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணியிருக்கோம். என்னென்னா, இப்போது நான் ஒரு நைட் விஷன் கேமரா எடுத்துக்க போகிறேன். அண்ட் தென் வந்து பிரசாந்த் ப்ரோ ஒரு நைட் விஷன் கேமரா எடுத்துக்க போகிறாரு. ஓகேங்களா? ஸோ வந்து 4 நைட் விஷன் கேமரா வந்து பிஃபோராகவே வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து 2 மட்டும் நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு நைட் விஷன் கேமரா எடுத்துகிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் தரோவாக பார்க்காம விட போகிறதில்ல. ஓகேவா? என்ன ப்ரோ? ஓகே ப்ரோ. ஸோ பண்ணிடலாமா? ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் நைட் விஷன் கேமரா எடுத்துகிட்டு நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். பார்ப்போம். கைஸ், இப்போ வந்து நம்ம செப்பரேட்டாக வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிரசாந்த் ப்ரோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு செப்பரேட்டாக. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஆகி செப்பரேட்டாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம், தனியாக மூவ் பண்ண போகிறேன் பிட்ச் பிளாக்கில். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ பார்ப்போம்.
யாரு? யாரு அது? சரி சரி மூவ் பண்ணலாம். சவுண்ட் போச்சு. இப்போ நான் ஒரு 9% ஃபீஸ் பண்ணிட்டேன். கீழே ரூபன் ப்ரோ போயிருக்காரு, அவர் கையில் ஒரு 9% இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரிக்டாகி நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். பார்க்கலாம் என்ன போகுதுன்னு தெரியல. ஃபுல்லாக இருட்டில் தான் நான் மூவ் பண்ண போகிறேன். எனக்கு முன்னாடி யார் வந்தால் கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ சேஃப்டிக்கு ஒரு டார்ச் லைட் வச்சுருக்கேன், அவருக்கிட்டே கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ இருக்க போகுது. பார்க்கலாம் ஏதாவது கேப்சர் ஆகுதா. ஏன்னா லைட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சேர்ந்து வீடியோ எடுக்கிறப்ப நிறைய விஷயம் சவுண்ட்ஸ் தான் கேட்குது, ஆனால் எதுவும் கேப்சர் ஆகுது. இந்த அட்டம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணலாம். இந்த பில்டிங் சுற்றியும் மெயின் ரோடாக இருக்கிறதால லைட்டாக வெளியில் போனால் கூட ரிஸ்க்கு தான், பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு பர்மிஷனே கொடுக்கல உள்ளே வர்றதுக்கு. வெளியில் ஏதோ ஒர்க் நடக்குது போல, வெளியில் சவுண்ட் கேட்குது. ரூபன் ப்ரோ செட் ஆகிட்டானு தெரியல. ஸோ கைஸ், இப்போ வந்து சவுண்டு கேட்குது, தெளிவாக கேட்குது. சவுண்டு
பின்னாடி கேட்குது சவுண்டு கிட்ட வர மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பக்கத்துலேயே கேட்குது. பக்கத்துலேயே கேட்குது சவுண்டு. யாருன்னா என் கூடவே வரீங்களா இப்போ? யாருன்னா என் கூட ட்ராவல் பண்ணுறீங்களா இப்போ? சவுண்டு மைல்டான கேட்டுட்டு இருக்கு. எங்கேருந்து கேட்குதுன்னு தெரியல. அங்கே மூவ் ஆகுறாங்க. அங்கே மூவ் ஆகுறாங்க. யாருங்க? ஐயோ இருட்டில் ஒன்றும் தெரியலையே. ஸோ கைஸ், நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து சுற்றி சுற்றி நடக்குது. சவுண்ட்ஸாக கேட்குது. பட் என்னால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல எங்கே கேட்குது. எனக்கு பின்னாடியே கேட்குது. என் பின்னாடியே யாரோ நடந்து வர மாதிரியான சவுண்டெல்லாம் கேட்குது. தெளிவாக கேட்குது எனக்கு. எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஹலோ, டார்ச் எங்கே வச்சுன்னு தெரியல. எங்க இருக்கீங்க? ஹலோ, எங்க இருக்கீங்க? வெளில வாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து நின்றுட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். கிட்ட ஓடி வந்ததும் எங்க போச்சுன்னு தெரியல. சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. எங்க இருக்குன்னு தெரியல. எங்க இருக்கீங்க? ஹலோ, என்கிட்ட ஒரு கையில் கேமரா இருக்குது, மக்கள் நைட் விஷன் கேமரா இருக்குது. ரெண்டையும் மேனேஜ் பண்ணிவிட்டு டார்ச் லைட் என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ நான் வந்துட்டு இப்படியே நான் வரேங்க. ஸோ
ஸோ நான் இப்படியே நான் மூவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு. 2 டைம்ஸ் கேப்சர் பண்ணேன், சரியான சவுண்டு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடியே சவுண்டு விட்டு நடந்து வந்துச்சு, பின்னாடி நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு பக்கத்துலயே. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருப்பீங்க, உங்களை தேடி கீழே வந்துட்டேன் நான். நானும் அப்படியே கீழே வந்தேன். சரி ப்ரோ, ஆச்சு மணி இப்போ பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே படி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட விடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். இன்னும் பில்டிங்ஸ் நிறையா இருக்குது. இன்னும் காலைல ஒரு விடிஞ்சிடும். ஆமாம், இன்னும் பில்டிங்ஸ் இருக்குது, டைமே பத்தலை. ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், ஓவர் நைட்லாம் அந்த வீடியோ பத்தாதுன்னு சொன்னோம். கரெக்டாக அது மாதிரியே அமைஞ்சிருச்சு. நாங்கள் இன்னொரு நாள் கண்டிப்பாக இந்த பில்டிங்க்கு கண்டிப்பாக திருப்பி வருவோம். வந்துட்டு இப்போ பண்ணியிருக்கிறத விட பெரிய வீடியோன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் தான் பார்த்து ஏதாவது பண்ணணும். திருப்பி இந்த பில்டிங் வந்து நான் திருப்பி வீடியோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனல் போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ரூபன் ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ் இப்போ நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். பட் ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இன்னும் மேலே போயிட்டே இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபுல்லாக ஃபர்தராக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இன்னொரு நாள் வரலாம்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா சில கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு லைவாகவே நடந்துச்சு இந்த இடத்துல. அப்போ நாங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணும் போதும் சரி, இப்போ நாங்கள் எண்டிங் பேசும்போதும் சரி. ஓகேவா? ஸோ ப்ரோவும் சொன்னார் நான் கேப்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நானுமே கேப்சர் பண்ணேன். ஓகேங்களா? நீ உள்ளே இரு, திருப்பி ஒரு நாள் கண்டிப்பாக இங்கே வருவோம். அன்றைக்கி உன்னை கவனிச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். ப்ரோவோட சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ அதோட நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். வெளியில் போய் டீ சாப்பிட்றோம். ஸோ அண்டில் தன் டாடா பை பை ஃப்ரம் ரோபன் ஹாரர் தமிழன். பை பை.